நீங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, இல்லைனா சிக்னல்ல நிக்கும்போது, இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்ல டிராவல் பண்ண வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, இல்லைனா மால்ல ஜாலியா பிகர்ஸ்ல சைட் அடிச்சிட்டே இருக்கும்போது, உங்க பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, உடனே உங்க மொபைலை தூக்கிட்டு அவங்களோட சிக்கலான பொசிஷனை ஷூட் பண்ண தொடங்காதீங்க. அவங்க லோ சுகரால பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டிருக்கலாம். அதனால அவங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யணுமோ அதை செய்ய பாருங்க. சரி, இப்ப அதுக்கு முன்னாடி லோ சுகர், அதாவது ஹைப்போகிளைசீமியா நோய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல சர்க்கரை நோய் பாதிப்பு இல்லாதவர்களுக்கும் வருமா அப்படிங்கறதா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. உங்க பக்கத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்த பொண்ணோ பையனோ இருந்தா, அவங்களோட ஹார்ட் பீட் நார்மலா இல்லாம வேகமா அடிச்சாலோ, இல்ல அவங்களுக்கு வேர்த்து ஊத்தினாலோ அவங்களுக்கு லோ சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சுகர் நோ லெவல்ல போயிடுச்சுன்னா அதுக்கான அறிகுறின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு ஏன் நம்மளுக்கு கூட சில நேரத்துல பார்வை மங்கலா தெரியும், இல்லைன்னா டபுளா தெரியும், தலைவலிக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், வேர்த்து ஊத்தும், படபடன்னு ஒரு பயம், பதட்டம், பசின்னு இதெல்லாம் டக்குன்னு வரும். இப்படியெல்லாம் இருந்தா உங்களுக்கும் சுகர் லெவல் லோன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்ப ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிறது மெடிக்கல் டேர்ம் வார்த்தை. இதை நம்ம தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ரத்த சர்க்கரையோட அளவு இயல்பான அளவை விட குறைஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா இதை எப்படி சிங்கிள் வேர்டா சொல்லலாம்னா, தாழ்நிலை சர்க்கரை அளவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம உடம்பு சீரா ஒர்க் ஆகணும்னா அதுக்கு குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸுக்கும் சர்க்கரைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சில பேர் சுகர் பேஷண்டா இருப்பாங்க, அவங்க சுகர் லெவல் மெயின்டைன் பண்றதுக்காக இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் பேஷண்ட்களும் இன்சுலின் யூஸ் பண்றாங்க. இதான் எங்களுக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? முதல்ல இவங்க தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. அதுலயும் குறிப்பா இந்த நைட் டைம்ல பெட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி சுகர் டேப்லெட் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நைட்ல தூக்கத்துல இருக்கும்போது சுகர் லெவல் லோ லெவல்ல போயிடுச்சுன்னா நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்திடும். இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. உண்மையிலேயே சுகர் லெவல் லோ போயிடுச்சுன்னா அதுக்கு உடனே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அவங்க கோமாவுக்கு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ பி கேர்ஃபுல் நண்பர்களே. உடனே இதெல்லாம் எனக்கு வராது, நாங்க எல்லாம் எங்கேஜ், நாங்க எல்லாம் மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே சுகர் லெவல் லோ ஆகும். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா ரிஸ்க் தான். சரி வாங்க இப்போ டைட்டிலுக்கு வருவோம். ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிற தாழ் சர்க்கரை நிலை பாதிப்பு சர்க்கரை நோயாளிக்கு மட்டும்தான் வருமா, வேற யாருக்காவது வருமா அப்படின்னு கேட்டா வரும், ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரேரா வரலாம். அதாவது எப்படின்னா, வலி நிவாரணைக்கு எடுத்துக்கிற மருந்தால வரலாம், அதோட சைடு எஃபெக்டால கூட வரலாம். ஆனா இவங்களை சீக்கிரமா காப்பாத்தி விடலாம், ரொம்ப சீரியஸ்லாம் ஆகாது. சோ பயப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க.